மத்திய அரசு சாகர்மாலா ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு பேரில் 47,000 கோடி செலவில் ஒரு ப்ராஜெக்டை வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்களை நவீனப்படுத்துவதற்கான விஷயம். மிக குறிப்பாக கார்கோ, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த சரக்கு ஏற்றுமதியை இன்னும் நவீனத்துவம் படுத்தி அதை செய்வதற்கான விஷயங்களையும் இதில் வந்து முடுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற பார்க்குறோம். சாகர்மாலா அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 25 ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதோடைய தொகை அப்படிங்கிறது 7,938 கோடி ரூபாய். ஸோ இது மிக முக்கியமான ஒரு திட்டமாக இருக்குது. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே செய்கிறதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்ததாக வாட்டர்வேஸ், நீர் வழித்தடங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமும் இதில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கார்கோ கொண்டு போகிறதுக்கான விஷயங்களை ஓவராலாக நம்ம வந்து செய்கிறதுக்கான விஷயங்களாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் இதில் மிக முக்கியமான ஒரு கன்சர்னாக இருக்குது. இதில் வந்து பக்கிங்கம் கெனால், அப்புறம் வந்து பவானி ரிவர், காவேரி கொள்ளிடம், பழையாறு, பொன்னியார்னு சொல்லிட்டு பல ப்ராஜெக்ட்ஸை இதுக்குள்ளே கொண்டு வரதுக்கான விஷயமாகவும் இது மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னா, நம்ம தீபகற்பத்தில் கடைசி பகுதியாக இருக்கக்கூடிய அதே மாதிரி இந்த கடலோட ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வரும் காலங்களில் மிக முக்கியத்துவம் பெறப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அண்டர்லைனான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அது மிக குறிப்பாக ஒரு குளோபல், ஒரு சர்வதேச அளவில் குளோபல் மெரிடைம் ஹப்பாக தமிழகம் மாறுவதற்கான எல்லா சூழலும் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த தமிழகம் அப்படிங்கிறது இந்த மாதிரி சூழலுக்கான மாறணும் அப்படின்னு வந்து தன்னை தகவமைத்துக் கொள்வதற்காக தான் அரசு இந்த முன்னெடுப்புகளை எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே அமெரிக்காவில் இந்த டேரிஃப் வார் போட்டதுக்கு பிறகு திருப்பூரில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு அடி விழுந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இருந்தாலும் கூட அமெரிக்காவுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்ஸாக கிட்டத்தட்ட 40 நாடுகளை இந்திய அரசாங்கம் வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த 40 நாடுகளில் பல நாடுகள் பாசிட்டிவான ரெஸ்பான்ஸை வந்து கொடுத்துருக்குறாங்க.